ரீசெண்டாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம்ல, அதில் வந்து திங்ஸ் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வந்தது. அது உள்ள ஸ்லாப் இருக்குல்ல, அது எல்லாமே டெம்பர் கிளாஸ் 150 கேஜி வரைக்கும் தாங்கும். அப்புறமா ஸ்க்ராட்சும் சீக்கிரம் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அதில் ஸ்க்ராட்ச் அண்ட் திங்ஸ் வச்சா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆன்டி ஸ்லிப் மேட் போடலான்னு டிசைட் பண்ணி வாங்கிட்டோம். ஆக்சுவலாக அதுக்கு எவ்வளோ சைஸ் தேவைப்படும் தெரியல, அதனால ஒரு ரோல் மட்டும் வாங்கினோம். ஃப்ரீசர் எம்டியாவோட தான், அதனால என் ஒய்ஃப் பார்த்த வேலையை பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான பொருள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த மேட்டை ஃபர்ஸ்ட் உள்ள வச்சு சைஸ் அளவு எடுக்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தா அது எக்ஸஸாகவே இருக்கு. சைட்ஸ்லாம் கட் பண்ணியே ஆகணும். சைட்லாம் கட் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் பண்ணோம். பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்மையா இருக்குல்ல. கரெக்டாக அந்த பூப்பட்ட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரிட்ஜில் பார்க்கவே அது ஒரு நல்ல லுக் கொடுத்துச்சு. அந்த ரோல் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கு பர்ஃபெக்டாக 2 ஸ்லாப் வந்தது. அந்த எக்ஸஸாக இருந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைடில் திங்ஸ் வைக்கிற ஏரியாவில் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் அந்த எக் ட்ரேக்கு, அதுக்கப்புறம் அந்த காய்கறி வைக்கிற ஏரியாவில் இதிலெல்லாம் வந்து நம்ம போடலை. அதுக்கு மட்டும் இன்னொரு மேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ரோலை கட் பண்ணதில் வந்து எதுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பீஸ் இருந்தது. அதை வந்து மேலே ஃப்ரீசரில் வச்சுட்டோம். இன்னும் ஃப்ரீசரில் அந்த டாப் ஏரியாவில் ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் சைடில் கொஞ்சம் இருக்குது, அதுலேயுமே வைக்கணும். இதுதாங்க நம்ம ஃப்ரிட்ஜோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.